உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 12 ராசி அன்பர்களுக்கு 2026 ஆண்டுக்கான பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா ஒரு சில ராசி என்பர்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றமும், ஒரு சில ராசி என்பர்கள் வாழ்க்கையில் சில தேக்க நிலையும் அடைகிறார்கள். சில பிரச்சனைகளும் சில வருஷங்களை சந்திக்கிறாங்க. அது என்னென்ன விஷயங்களால் பிரச்சனைகள் வரும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா, வாழ்க்கையில் நான் எதாவது சாதிச்சிருவேனா, ஏதாவது எனக்கு நல்லது நடந்துருமா. முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயம் கடன் பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது. அப்போ அந்த கடன் பிரச்சனை தீருமா தீராதா, வாழ்க்கையில் எந்த நிலைக்கு நம்ம போக முடியும், என்னெல்லாம் செய்யலாம், என்ன யோகங்கள் நம்ம இந்த வருஷம் இருக்குது, என்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும் அப்படின்னு ஒரு டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ண போகிறோம். மேஷ ராசி அன்பர்களுக்கு 2026 ஆண்டுக்கான பலன்கள். மேஷ ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான், 3ஆம் இடத்தில் குரு, வருஷ பிற்பகுதியில் ஜூன் மாதத்துக்கு மேலே 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ராகு 11ஆம் இடத்துல இருக்கார், 5ஆம் இடத்துல கேது. வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிச்சிடணும், நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு வரணும், நிறைய விஷயங்களை சாதிக்கணும், நிறைய பேருக்கு உதவிகள் பண்ணணும், கூட பிறந்தவங்களுக்கு, அம்மா அப்பாவுக்கு, தன்னுடைய சகோதரன் சகோதரிக்கு, அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய மனைவிக்கு நம்ம நேர்மையாக இருக்கணும், வரக்கூடிய கணவருக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள். இது எல்லாமே நடக்கலை சார், இந்த 7.5 சனி எப்போ ஆரம்பிச்சதோ அதுலேருந்தே அதிகமான பாதிப்புகளில் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், வேலையில் பலவிதமான இன்னல்களை சந்திச்சிட்டேன், கஷ்டப்படுறேன், ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கேன். அதே போல் நிறைய மேஷராசி என்பர்கள் தொழிலில் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. தொழிலில் நஷ்டம், கடன் பிரச்சனை, தொழிலில் முதல் மாதிரி இல்லை, இப்போது பயங்கரமான காம்படிஷன் இருக்குது, என்னால் ஜெயிக்க முடியல, என்னால் சாதிக்க முடியல, தொழில் மாறலான்னு முயற்சி பண்ணேன், அங்கே போய் ஒரு இடத்துல லாக் ஆகிட்டேன். இது மாதிரி பலவிதமான பிரச்சனை சந்திக்கிறீங்க. அந்த நிலை மாறுவதற்கான முக்கியமான வருடமாக அந்த 2026 ஆண்டு போகுது. என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 மாதம் நிறைய முயற்சிகள் பண்ணணும். இப்போ வேலையில் இருக்கீங்க அப்படின்னா அதிகப்படியான முயற்சிகள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேலை மாற்றம் உறுதியாக உண்டு. நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு, வேலை போகக்கூடிய சூழலில் இருக்கீங்க, அவங்களாம் கண்டிப்பாக தயவு செய்து வேலை மாறிக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மேஷராசி என்பர்களுக்கு என்னென்னா, நீங்கள் ஒரு இடத்துல நீண்ட நாள் வேலை செஞ்சிட்டீங்க அப்படின்னா அங்கே ஒரு சில பிரச்சனைகள் எப்பவுமே வரும். அதனால் வேலை மாறிக்கிறது நல்லது. 7.5 சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தா மாதிரி உங்களுக்கு நிறைய பெரிய வேலையோ ஒரு பெரிய சம்பளமோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. கொஞ்சம் நிதானமாக பார்த்து ஏதாவது ஒரு வேலையில் சேர்ந்து இருக்கிறது நல்லது. வேலையை விட்டு வேலை தேடாதீங்க, ரொம்ப முக்கியம். அதே போல் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் வரும். அது ஜென்யூன் சோர்ஸில் இருந்தால் போங்க. ஒருத்தர் வீசா வாங்கி தரேன்னாரு, பணம் கேட்குறாங்க, அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது. வெளிநாட்டில் இருக்கவங்களும் நிறைய பேர் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு வீசா எக்ஸ்பயர் ஆகக்கூடிய நேரம், வேலை இல்லாமல் இன்னும் 6 மாதம் தான் இருக்குது, அதுக்கு மேலே என்னால் இந்த நாட்டில் இருக்க முடியாது, வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை. சில பேர் அங்கேயே பர்மனெண்ட்டாக இருந்தும் கூட நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்ருக்கீங்க. அந்த நிலை மாறுவதற்கான வாய்ப்பு ஜூன் மாதத்துக்கு மேலே இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு தொழில் செய்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு போராட்டமான வாழ்க்கையாக ஒரு 2.5 வருஷமாக இருக்குது. பெரிய லாபம் இல்லை சார், கடன் பெருசாக வாங்கி பண்ணணும்னு நினச்சாலும் பயமாக இருக்குது, எங்கேயா மாட்டிக்குவோமோ, 7.5 சனின்னு சொல்கிறாங்க. உண்மை தான், அது எந்த டவுட்டுமே கிடையாது. பெருசாக கடன் வாங்கி எதுவும் பண்ணாதீங்க, இருக்கிற விஷயத்தை ரன் பண்ணுங்கள். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல உங்களுடைய பாக்யாதிபதி 4ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக தொழிலில் அபிவிருத்தி இருக்கும், பண வரவுகள் இருக்கும், வாய்ப்புகள் வரும். முக்கியமாக நீங்கள் நீண்ட காலமாக சில விஷயங்கள் முடிக்க முடியல, என்னால் கடனை தீர்க்க முடியலன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஜூன் மாதத்துக்கு மேலே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த 7.5 சனி ஆரம்பித்தது குடும்பத்தில் பலவிதமான தகராறுகள், பிரச்சனைகள். ஆண்களாக இருக்கீங்கன்னா மனைவினால் பிரச்சனை, பெண்களாக இருக்கீங்கன்னா கணவர்னால் பிரச்சனை, ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு இழந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு இருக்குது. அந்த நிலை ஜூன் மாதத்துக்கு அப்புறம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதேமாதிரி திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்திற்கு முயற்சி பண்ணலாம். 7.5 சனியில் திருமணம் பண்ணலாமா, நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. 7.5 சனி காலகட்டத்திலாம் திருமண வாய்ப்புகள் கைகூடும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது.
அதுக்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. என்னென்னா இந்த காலகட்டத்தில் பிரியலாம், டைவர்ஸ்க்கு போகிறேன் அந்த மாதிரி விஷயம் யோசிக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒரு வருஷம் கழித்து அதுக்கான முடிவு எடுங்க. கண்டிப்பாக அந்த முடிவு டைவர்ஸ் தான் போயாகணும், நல்ல முடிவாக இருக்கும். இல்லைனா மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. நிறைய மேஷராசி என்பது குழந்தைக்காக நான் பார்க்குறேன் அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக பொறுமையாக இருங்க, கவனமாக இருங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் குழந்தை சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு மருத்துவம் மூலம் குழந்தை பேர் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. குழந்தை இல்லாதவங்க குழந்தைக்கு வாய்ப்பு கண்டிப்பாக உறுதியாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் இந்த மேஷராசி என்பது யாருக்கெல்லாம் சந்திர தசை நடக்குதோ, செவ்வாய் தசை நடக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். ஏன்னா இந்த சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 7.5 சனியில் கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாக வரும். செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம், ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதியும் செவ்வாய்னால, ராசியாதிபதியும் செவ்வாய் 8ஆம் அதிபதியும் செவ்வாய்னால கொஞ்சம் பிரச்சனைகள் பொருளாதாரத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ரொம்ப போட்டு நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன்னு நிறைய ஐடியாஸ் எல்லோரும் கொடுப்பாங்க. கடைசியில் மாட்ட போகிறது நீங்கள் தான். கவனமாக இருங்க. அதேமாதிரி இந்த ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி, பணம் முதலீடு பண்ணுறது செய்யக்கூடிய விஷயங்களை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யாருக்காவது பணம் கொடுக்குறீங்கன்னா லீகலாக எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்து பணம் கொடுப்பது சிறப்பு. இல்லைனா நீங்கள் மாட்ட தான் போகிறீங்க. இந்த வேர்ட் ஆஃப் மவுத்தில் அவர் நல்லவர் இவர் நல்லவர்னு கொடுக்குறதெல்லாம் வேண்டாம். யாருக்காகவும் கையெழுத்து போடாதீங்க, ப்ரோனோட் கையெழுத்து போடாதீங்க, இன்னொருத்தருக்கு கடன் வாங்கி கொடுக்காதீங்க, இன்னொருத்தருக்கு ஜாமீன் போடாதீங்க. இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்குது. கவனமாக இருங்க. இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மெடிக்கல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நிறைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய வாய்ப்புகளை கொடுக்கும். அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, இம்போர்ட் பண்ணுறவங்க அந்த கம்பெனிஸ்லாம் கரெக்டான செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. அதை முதலே சொல்லிட்டோம். அதனால் அதுக்கான முயற்சிகள் செய்வது தப்பு இல்லை, செய்யலாம், நல்லாவே இருக்கும். முக்கியமாக இந்த மேஷராசி அன்பர்கள் வயதானவர்கள் பணத்தை யார்ட்டையும் கொடுத்து ஏமாறாதீங்க தயவுசெய்து. அதே போல் நிறைய மேஷராசின்னு இந்த 2.5 வருஷத்தில் நிறைய பேர் ஃபோன் பண்ணி, சார் நான் கொஞ்சம் பணம் வச்சுருந்தேன், ஒருத்தட்ட கொடுத்தேன், திருப்பி வரலன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி விஷயத்த தவிர்த்துருங்க, வேண்டாம். அது என்ன தான் நீங்கள் இருந்தாலும் பேங்க்கில் எஃப்டி கம்மியாக வந்தாலும் அதுலேயே போடுங்க, அதான் நல்லது. அதேமாதிரி உடல்நிலை சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும். முக்கியமாக மேஷராசி என்பதற்கு தலை சம்பந்தமான பிரச்சனைகள், அதேமாதிரி மார்பு சம்பந்தமான பிரச்சனை, ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, பிபி இருக்குது, சுகர் இருக்குது, அதுவும் பிபி இருக்குன்னா தயவுசெய்து டாக்டரை பார்த்து ரெகுலரான ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. மேஷராசி என்பது எல்லாருமே இந்த இன்சூரன்ஸ்லாம் ரினியூ பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப அசால்ட்டாக இருக்காதீங்க. ஏன்னா மேஷராசி என்பது ரொம்ப தைரியமானவங்க. எல்லாம் பார்த்துக்கலாம், என்ன நடந்துட போகுது அப்படின்னு நினைப்பீங்க. 7.5 சனி இருக்குது, மற்ற கிரகங்கள்லாம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த உடல் நலத்திலையும் பொருளாதாரத்திலையும் இந்த 7.5 சனியில் கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கும். அதில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா இந்த மேஷராசி என்பதற்கு 2026ஆம் ஆண்டு ஒரு பொன்னான ஆண்டாக இருக்குன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரகணிகள் இருக்குது, நல்ல யோக பலன்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிறைய பேர் பாதிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த பாவகிரகங்களுடைய தசாபுத்தி. அதில் முதன்மை பெறக்கூடிய தசாபுத்தி பார்த்திங்கன்னா ராகு தசை நிறைய பேரை பாதிக்கும். அப்போ அதில் சில சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா லைஃப் நல்லாயிருக்கும். கேது தசை, முக்கியமாக சனி தசை, சுபகிரகங்கள்னு சொல்கிறோம். அதில் சுக்கிர தசை, புதன் தசை முதன்மையாக கடனை கொடுக்கக்கூடிய ஒரு தசையாக இருக்குது சில பேருக்கு. அதனால் உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்துட்டு சில விஷயங்களை செய்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். ஜாதகம் நோட்டில் இருக்க மாதிரி வேணும் அப்படின்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட PDFல கொடுக்குறோம். இதில் பலன்கள் இருக்காது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளை ஒரு கர்மாவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சோழி பிரசனம் எப்படி பார்க்குறது, நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் தெரிஞ்சுக்கணும்னா ஜாமக்கோல் பிரசனம் எப்படி பார்க்குறது, தெய்வங்களை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய தேவ பிரசனம் எப்படி பார்க்குறதுன்னு பல விதமான வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.